இல்லையா, அது வந்து வெறும் ஜீசஸ்க்கு மட்டும் சொல்லல. பரிசுத்தாவியானவரும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இருக்கு. அப்போ அப்போ பரிசுத்தாவியானவரும் பரிந்து பேசுகிறார், குமாரனும் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அவங்க 2 பேருமே அப்ப நம்ம திருத்துவத்தை நம்புகிறோம். நீங்க திருத்துவத்தை நம்புறீங்கன்னு நானும் நம்புறேன். அப்போ அதாவது கடவுள் ஒருவராக இருக்கிறார். ஓகேவா? அதுல வந்து 3 நபர்கள் இருக்காங்க. சோ ஜீசஸும் கடவுள், தூய ஆவியானவரும் கடவுள். ஏன் அவங்க வந்து அதாவது ஒரே சித்தம், ஞானம், வல்லமை எல்லாமே சொல்றோம். அப்ப இப்போ குமாரன் வந்து கடவுள் தானே. அப்ப வந்து அவர் ஏன் பிதாவுகிட்ட போய் ஏன் பரிந்து பேசணும்? கடவுள் தானே அவரு. அத வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் நான் இந்த கேள்வி கேட்டேன் உங்கள்ட்ட. புரியுதா? ஓகே ப்ரோ. இல்லக்கா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஒரு நிலை இருக்கும்போது பரிசுத்தவான்கள் நிலை இல்ல, இல்ல. எப்படி அப்படின்னா இருக்கும் நீங்க வந்து அப்படிங்கறத அதை கிறிஸ்துவ கம்பேர் வந்து பண்ணி சொல்றேன் நான். ஒரு என்ன சொல்றது? ஒரு அவருடைய இத வந்து குறைச்சு சொல்ற மாரி இருக்குல்ல. இல்லையே, அப்படி இல்லையே. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா